அன்பான உறவுகளே, இன்று 4ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்றைய நாள் பொழுது வரைக்கும் கிடைக்கப்பெற்ற முக்கியமான மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தம் தொடர்பான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள அழைக்கின்றேன். மார்ச் 4 2026 நிலவரப்படி ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் 5வது நாளை வெட்டியுள்ளது. இஸ்ரேலிய இராணுவம், அதாவது ஐடிஎஃப், இன்று காலை ஈரானில் உள்ள ஏவுதளங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு பரந்த அளவிலான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் கடற்படை மற்றும் வான்வழி தளங்கள் பெரும்பாலும் அழிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த போர் குறைந்தது 4 முதல் 5 வாரங்கள் வரை நீடிக்கலாம் என அவர் கணித்துள்ளார். ஈரான் தனது பதிலடி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. துபாயில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் அருகே இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா, குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களையும் ஈரான் இலக்கு வைத்துள்ளது. பாதிப்புகள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை ஈரான் ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. லெபனானில் இருந்த ஈரானின் குதிஸ் படை தளபதியும் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த போரில் இதுவரை 6 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பென்டகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானின் தரப்பில் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஹார்மஸ் நீரிணையை மூடியுள்ளதால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. எண்ணெய் கப்பல்களை பாதுகாக்க அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு வழங்கும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். போர் காரணமாக சென்னை உட்பட சர்வதேச விமான நிலையங்களில் இருந்து வளைகுடா நாடுகளுக்கான விமான சேவைகள் பெருமளவில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு நாடுகளில் தங்கியுள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக வெளியேறுமாறு அந்நாட்டு வெளியுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஈரானின் சில பகுதிகளில் இன்று 4.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கமும் பதிவாகியுள்ளது. இது போர்க்கால இக்கட்டான சூழலை மேலும் அதிகரித்துள்ளது.